உமக்காக எதையும் விட்டு விடுவேன். லாசருவே வெளியே வா என்று வார்த்தை அனுப்பினாரு. அவன் உயிரோட வெளியே வந்துட்டான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வார்த்தை தான் இன்று காலையில் நமக்கு தேவன் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது வனாந்தரத்தை அதிர பண்ணும் அப்படிலாம் சொல்லி இருக்குது. அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தையினால் எங்களை நீர் இந்த காலை நேரத்தில் எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் இப்ப பார்க்காம சொல்லுங்க. இப்பொழுது விசுவாசம், இவைகளில் பரவாயில்ல, ஒரு வசனம் அதுக்குள்ள மனப்பாடம் பண்ணிட்டீங்க. 3 முக்கியமானது என்று சொல்லி இருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசமும் அன்பும் அதிகமாய் பேசப்படுகிற ஒன்று. இந்த 3இல் அன்பு பிரதானம் என்றாலும் அன்புக்கு இந்த 2ம், விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாமல் அன்பு உயிர் கொள்ளாது. அன்புக்கு அந்த வலிமை இருக்காது. ஆகவே அன்பு இந்த 3ஐயும் பிரிக்க முடியாது, அல்லது இந்த 3ம் நிலைத்திருக்கிறது. நம்பிக்கை என்கிற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நம்பிக்கை என்பது தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒன்று. நம்பிக்கை என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்கிற எதையுமே நம்புவது என்பது அதற்கு பாத்திரமான யாருமே கிடையாது. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்று உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? ஒரு தடவை நம்பிக்கைக்குரியவராய் இருந்தால் அடுத்த தடவை நம்பிக்கைக்குரியவராய் இல்லாமல் போய்விடுகிறார். எந்த ஊழியரானாலும் எந்த மனுஷனானாலும் நம்பிக்கைக்குரியவன் என்று வேதம் அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கவில்லை. நம்பிக்கைக்கு உரிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாதவர், நம்பிக்கைக்கு சரியான பிரதியுத்தரம் செய்கிறவர் இயேசு மாத்திரமே. ஆகவே நம்பிக்கை என்பது அவரோடு சேர்ந்த ஒன்று, அவரோடு நாம் வைக்கிற ஒரு உறவு. தேவனையும் தேவனுடையவைகளை, இயேசுவையும் இயேசுவினுடையவைகளையும் கிரியைகளையும் நம்புவது என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் இன்றைக்கு சரியான ரீதியில் வைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சில சம்பவங்களோடும் சில முக்கியமான வேத வசனங்களோடும் உங்களோடு நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். வேத வசனத்தை கவனிக்கிறதில் உங்களுக்கு மிஞ்சினவர்கள் யாரும் இல்லை. நானும் பல ஊர்களில் வேத வசனத்தை கவனிக்கிறவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் ரொம்ப விசேஷமானவர்கள் வேத வசனத்தை கவனிக்கிறதுல. எங்கே யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ரொம்ப விசேஷமானது. நான் அதில் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 47ஆம் வசனத்தில் இருந்து, இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார்.
அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனையாக இயேசுவை அணுகுகிறான் இந்த ராஜாவின் மனிதன். எப்படி என்றால், ராஜாங்கத்தில் ஒரு அதிகாரி, ஒரு மதிப்புக்குரியவன், ஒரு விஐபி. அவன் இயேசு அண்டை வருகிறான். அவரிடத்துல அவன் பிரார்த்தனை செய்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். என்னவென்று, என் மகன், என் குமாரன் மரண அவஸ்தைப்படுகிறான் அப்படி என்று. அது ஒரு ஜுரம். அது அந்த நாட்கள் இருக்கிறது போல அந்த கொடிய ஜுரம் அந்த நாட்களிலும் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஜுரம் வந்தால் செத்து போவார்கள் என்றும் அந்த நாட்களில் உள்ள மருத்துவம் சொல்லி இருந்தது. ஆகவே அவன் மரண அவஸ்தைப்படுகிறான் என்று அவர் நினைத்து தன் பிரச்சனையை இயேசுநாதரிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் அவர் ஒரு முறைமை சொல்லுகிறார். நீர் வாரும் என் வீட்டுக்கு. அப்படி என்றால், என் மகனுடைய மரண அவஸ்தையிலிருந்து அவனை காப்பாற்றும், உம்மல முடியும், நீர் வாரும் என்கிறது போல இருக்கிறது. அப்படி ஆண்டவர் அவனிடத்துல சொல்லும்போது, நீங்களாம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டா தானே நம்புவீங்க அப்படின்னு சொல்றாரு. என்னத்தையா சொல்லிட்டு போங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளை சாகிறதுக்கு முந்தி என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னார். என்னையா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீரு சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்கிறீரு அப்படின்னு அவன் சொல்லல. அவன் என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தை அவனுக்குள்ள வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அதை நம்பி, அதுதான் அங்க ரொம்ப ஹைலைட்டடா இருக்கிறது. அதுல என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி. என்ன வார்த்தை சொன்னாரு? நீ போய் வீட்டுல போய் பாரு அப்படியா சொன்னாரு? நீ போய் வீட்டுல போய் பாரு அப்படியா சொன்னாரு? இல்லைங்க, அவன் ப்ராப்ளம் அதுல டீல் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓ, மகன் பிழைத்திருக்கிறான் போ அப்படின்னு சொன்ன உடனே அது நம்புகிறதற்கு ஏதுவாக கர்த்தர் பேசுகிறார். அதாவது புதர் போட்டு எதுவும் பேசவில்லை. நீங்க ஒரு பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட வர்றீங்க, அந்த பிரச்சனையை கர்த்தர் வரும்போது அந்த பிரச்சனை சம்பந்தமாக ஒரு வார்த்தை உங்களுக்கு அவர் சொல்லுகிறார். இல்லை நீர் வாரும், நான் உம்முடைய மெத்தட் ஒரு வார்த்தை சொல்லி அதில் நான் நம்ப வச்சு என்ன நீங்கள் விடுவிக்கிறதா இருக்கலாம், அது உண்மை மெத்தடு. ஆனால் என் மெத்தட் இது, நீர் வரணும், கை வைக்கணும், எண்ணெய் பூசணும், தடவணும், சோமாக்கணும், இதுதான் என்னுடைய இது, என்னுடைய அதாவது என்னுடைய நோக்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு அல்லது என்னுடைய கொள்கை. நான் என் பிள்ளை எப்படி சோமாவாம்னு நான் ஒரு முறைமை வச்சிருக்கிறேன். அந்த முறைமைப்படி நீர் வரணும். என்னத்தையா உபதேசம் பண்ண, அதை பத்தி எனக்கு நீர் வரணும், தொடணும், என் பிள்ளை சோமாகணும். உன் மகன் பிழைத்திருக்கிறான் போ. ஐயோ, அதெல்லாம் நான் கேட்க விரும்பல. இந்த மாதிரி வார்த்தைலாம், நீர் வரணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்னா, போயிருப்பாரா? அப்படி இருந்தா அவனுக்கு போயிருப்பாரா? அவர் வார்த்தையை நம்பாத அவனுக்கு பிள்ளை பொழைச்சிருப்பானா? இந்த காரியம்தான் நம்ம வாழ்க்கையில சிக்கல். கர்த்தர் சொல்லும் என்னுடைய பிரச்சனையாக எனக்கு சொல்லும் வார்த்தையை நான் நம்புகிறதில்லை. என்னமோ ஆண்டவர் நேரடியா வரணும், பாஸ்டர் வரணும், அவர் தொடணும், பாஸ்டர் வரணும், அவங்க வரணும். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நீங்க வரணும். எங்க வீட்டுக்கு வரலையா பாஸ்டர், நீங்க வரணும், அது வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை ஓயாது. ஓய்மா உனக்கு? அவன் அப்படி இல்லைங்க. ஆண்டவர் வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த நம்பிக்கை இயேசு அவன் மகனை சுகமாக்கினார் என்பதை விட இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பினான். அந்த நம்பிக்கை அவனுக்கு விடுதலை கொடுத்தது. ஆகவே நம்பிக்கை நிலைத்திருக்கிறது ரொம்ப முக்கியமானது. நாம் நம்புகிறதில்லை.
எவ்வளவுதான் சுகமாகுவதற்கு, நீங்க விடுதலை ஆவதற்கு பாஸ்டர் ரொம்ப உருக்கமா ஜெபம் பண்ண பிறகு கூட, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, என்ன விஷயம், தலைவலிக்குது பாஸ்டர். ஏன் கான்செப்ட்ல, எங்க கான்செப்ட்ல நீங்க தள்ள கை வைக்கணும், ஜெபம் பண்ணணும். இது ஊழியக்காரர் உமது கடமை, அதை செய்யுமையா. நான் சொன்னேனே, நான் ஜெபம் பண்ணேனே, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீர் கையை வையும். இது நம்ம தான் நம்ம இருக்கிறோம். இங்க எப்படின்னு சொன்னா, நம்பிக்கை நமக்கு கொண்டு வரும் ஆசீர்வாதம். நம்பிக்கை இயேசுவோடு கூட உள்ளது, மனுஷனோடு சம்பந்தப்பட்டது அல்ல. நான் ஆராதிக்கிறேன் தேவனோடு சம்பந்தப்பட்டது. நம்பிக்கை இயேசுவோடு சேரும் போதுதான் அது எனக்கு கிரியை செய்யும். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பும் போதுதான் அற்புதம் நடக்கும். யாரோ சொன்னார்கள் அல்ல. உங்களுக்கு எத்தனையோ முறை கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்ன, ஆண்டவர் நிச்சயமா நம்பிக்கை தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அனிட்டா அம்மா எழுந்து நில்லுங்க. அவங்க 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 மக அனிட்டா எனக்கு ஒரு மெசேஜே அனுப்பியிருக்கிறாங்க. பாஸ்டர் ஜெக்கிக்கும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு டிசீஸ். அவங்க இட்ஸ் அ கில்லர் டிசீஸ். இந்த வியாதி வந்தவங்க செத்து போயிடுவாங்க. அப்போ அவங்க எனக்கு கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை போனேன், இந்த வசனம் கர்த்தர் தந்தாரு, இந்த வசனம் எனக்கு கர்த்தர் தந்தாரு. பாஸ்டர் ஜெக்கி பேசிட்டு இருக்கும்போது இந்த வசனம், தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தை அவர் மூலம் வந்தது. ஸோ அது நான் அந்த வார்த்தையை நம்பி அவங்க போனாங்க. டாக்டருங்க சொன்னாங்க, உங்களுக்கு மருத்துவமே தேவையில்லை, போங்க வீட்டுக்குன்னு அனுப்பிட்டாங்க. உட்காரு. நம்பிக்கை என்ன? நம்பிக்கை தேவன் சொன்ன வார்த்தையில் வைத்த நம்பிக்கை. ரொம்ப பேர் ஆசீர்வதிக்கப்படுறதில்ல. என்ன பாஸ்டர் எவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையில நோய் கொண்ட நம்பிக்கை. அதுல இன்னொரு காரியமும் சொல்றேன் பாருங்க. 2 நாளாகமோ 32ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய மனுஷனாக்கி எசேக்கியா நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் யூதா தேசத்தை. அந்த யூதா தேசத்துக்கு விரோதமா, எருசலேமுக்கு விரோதமா அசீரியா ராஜா சனகரிப் என்பவன் வந்திருக்கிறான். இந்த சனகரிப் யாரு? இந்த யுனைடெட் கிங்டம் மாதிரி உலகத்தையே ஆளுகிற அளவுக்கு எல்லாரையும் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருவான். எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வரான். பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் கவுத்துட்டான், ஜெயிச்சுட்டான். அந்த மமதையில இப்ப எங்க வந்திருக்கான்? எருசலேமுக்கு வந்திருக்கிறான். எருசலேமுக்கு வந்த உடனே அவன் பல வார்த்தைகளை அவனுடைய சேனாதிபதி ரப்சாக்கே என்பவன் மூலம் பல டிஸ்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் எருசலேம் ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது. நான் அவனை கொண்டேன், இவனை கொண்டேன், இந்த ராஜாவை அழித்தேன், அந்த ராஜாவை அழித்தேன், இந்த பெரிய தேசத்தை பிடித்தேன், அதை பிடித்தேன், நீங்கள் என்ன ஒன்றுமில்லாத சுண்டக்காய் பயல்கள், உங்களை பிடிக்கிறது பெரிய விஷயம் அல்ல என்றெல்லாம் அவன் பேசுவதை கேட்டு மக்கள் சோர்ந்திருக்கிற வேளையில தேவனுடைய மனுஷனாகிய எசேக்கியா தேவனுடைய ஜனங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தை சொல்லுகிறான். நம்பிக்கையூட்டும் வார்த்தை சொல்லுகிறான். தேவனோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் பார்க்கலாம். 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் சொல்லுகிறான், அவனோடு இருக்கிறது, அதாவது அசீரியனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அதாவது எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள், தேவன் சொன்னதையும் அந்த ராஜாவின் பிரதானி நம்பினான். தேவனுடைய மனுஷன் சொன்னதையும் ஜனங்கள் நம்பினார்கள். என்ன நடந்துச்சு? 21, 22 வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப்பு செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள்.
22ஆம் வசனம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமில் குடிகளையும் அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். என்ன கவனிங்க, இதுல ரொம்ப விசேஷமானது என்ன? தேவனுடைய மனுஷனாகிய எசேக்கியா தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படி, நம்பிக்கை ஊட்டும்படி அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை நம்பினான். எசேக்கியா என்ன சொன்னான்? நான் இருக்கிறேன், கவலைப்படாதிருங்கள். நான் வீராதி வீரன், சூராதி சூரன். நான் பட்டை உருவினால் அசீரியனை கூட காலி பண்ணி விடுவேன். நான் இருக்க, யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா என்ன நடந்திருக்கும்? சிலெல்லாம் உங்க மேல நம்பிக்கை வருவிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. நான் இருக்கிறேன், கவலைப்படாத, நான் இருக்கிறேன், கவலைப்படாத. நீ இப்படியா சொல்ற? கர்த்தர் நமக்கு இருக்கிறார், கவலைப்படாதன்னு பொண்டாட்டியை பார்த்து சொல்றியா? இந்த அழுவணி பொண்டாட்டிக்கு நீ என்ன சொல்ற? நான் இருக்கிறம்மா, கவலைப்படாது. 2 நாள் பாந்தி பேதி வந்தா நீ எங்க இருப்ப? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லணும்? கர்த்தர் நம்ம காரியங்களை நடத்துறதுக்கு கர்த்தர் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. சொல்றிய புருஷனை பார்த்து கர்த்தர் இருக்கிறாரு, கவலைப்படாதேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் இருக்கிறேன், கவலைப்படாதியா, நான் உன்னை தூக்கி சமைப்பாயா, உனக்கு என்ன வந்தாலும் நீ கவலைப்படாது. இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா நான் ஏன் இருக்கிறேன்னா உன்னை தூக்கி சுமக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன், கவலைப்படாத. ஏன் இப்படி இருக்கிற? இப்படித்தான் ஏசபேல் தான் புருஷனுக்கு சொன்னாலாம் ஆகாப்புக்கு. ஏன் இப்படி உங்க கொண்டுட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்க? கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு போய் ஏன்னா அவன் பக்கத்து வீட்டில் பக்கத்தில் இருக்கிற நாகோருடைய நிலத்தை கீரை தோட்டத்துக்கு எடுத்துக்க முயற்சி பண்ணான், எடுத்தான். ஐயோ அதெல்லாம் சும்மா நம்பிக்கை விட்டான். அப்படிலாம் நம்பிக்கை விட்டக்கூடாது. நான் இருக்கிறேன், கவலைப்படாத, நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒருத்தர் ஆறுதல் படுத்தணும்னா என்ன சொல்லணும்? கர்த்தர் இருக்கிறார். சத்துருக்களோடு இருக்கிறது புயபலம், மாம்ச பலம். அவன்கிட்ட பணம் நிறைய இருக்கு, அவன்கிட்ட யுத்த வீரர்கள் நிறைய இருக்கிறாங்க, பட்டை உருவுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், குதிரையில் வேகமா வந்து பாய்ந்து யுத்தம் பண்ணவர் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். என்ன நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை அவன் சொல்லுகிறத எனக்கு அதை வாஸ்து நான் ரொம்ப பரவசம் அடைந்தேன். நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. அல்லேலூயா. நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர் தானே என்று சொல்லி எசேக்கியா ஜனங்களை தேற்றினான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு தைரியம் வந்துருச்சு. ஆஹா, கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு. அந்த நம்பிக்கை வந்த உடனே கர்த்தர் தூதனை அனுப்பிட்டார். நம்பிக்கை. இந்த ஜனங்கள் போயா இப்படிதான் நீ என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்ப, எவனா சத்ரு வந்து நம்ம மேல குத்திரும், அவனை பாரு எவ்வளவு பெருசா இருக்கான் பார், இவனை பாரு எவ்வளவு பெருசா இருக்கான் பார், ஐயோ அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு நீ இன்னும் வார்த்தையை சொல்லியே கதை ஓட்டலான்னு பாக்குறியா அப்படின்னு இந்த காலத்து ஆட்கள் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் அப்படியே கதை ஓட்டலான்னு பாக்குறியா? யுத்த வீரர் இல்லை, அவனா ஏகப்பட்டவனை வச்சுக்கிட்டு அவனை பாரு, ஐயோ அவன் கையை பாரு, மசில்ஸ் தவளக்கா வருது, எப்படி வருது பாரு, நீ என்ன நீ ஒண்ணும் இல்லாம இருந்துகிட்டு கத்தர் இருக்கிறார் சொன்னியா இல்லையா? சில நேரம் கத்தர் இருக்கிறார் ஜெபம் பண்ணுவோம். ஆமா, சும்மா கத்தர் இருக்கிறார்னு ஏமாத்தாதன்னு சொன்னியாமா? அதனாலதான் ஒண்ணு நடக்க மாட்டாங்க, இருக்கிறது விளங்காம போகுது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்டுங்க, நம்ம கர்த்தர் இருக்கிறார், வாங்க 2 பேரும் சேர்ந்து ஆண்டவர் அப்பா உண்மைத்தான் நம்பி நீர் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை ஆண்டவரே, நாங்க எப்படி நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் அப்படி ஒரு பாட்டு, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படி நம்பிக்கை ஊட்டும் பாட்டுகள்லாம் பாடி அல்லேலூயா தோத்திரம். யூதா பூராவும் கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டார் நம்ம ராஜா. இனிமே என்ன இருக்கு? நம்ம தைரியமா இருப்போம். அசீரியா வந்தானே, சனகரிப்பு வந்தானே, ரப்சாக்கே வந்தானே, இவன் வந்தா என்ன, கர்த்தர் இருக்கிறார் பார்த்து கொள்வார் என்று அந்த ஜனங்கள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை தேவன் பார்த்த உடனே தம்முடைய தூதர்கள பராக்கிரமசாலியான தூதனை அசீரியன் சேனைக்குள்ள அனுப்பி எல்லா பராக்கிரமசாலிகளின் சேனை தளபதிகளையும் ஒரே அடியில கீழே தள்ளி ஒண்ணுமில்லாம ஆக்கி சனகரிப்பு என்ன செய்தானா? வசனம் என்ன வாஸ்தம்? சனகரிப்பு செத்த மூஞ்சி. இதுவரைக்கும் வீராப்பு பேசினவன் இப்ப எப்படி இருக்கான்?
எல்லா ஊர் மாதிரி இவங்களையும் நாம ஜெயிச்சிடலான்னு நான் நினைச்சேன். தப்பு கணக்கு போட்டு. ஆண்டவர் மேல் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தூதன் இறங்க செய்யும். சத்துரு மடங்கடிக்கப்படுவான். நம்பிக்கை. தேவன் நேரடியாய் சொல்லும் வார்த்தையை நம்பணும். நாங்க சொல்ற வார்த்தையும் நீங்க நம்பணும். கர்த்தருக்கு கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அற்று போகக்கூடாது. ஆண்டவர் சொன்னா செய்வார் நம்பணும். சொன்னா செய்வார் நம்பணும். ரோமர் 4:21, 22, 23 வாசித்து பாருங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு இருதயத்தோடும் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் இல்ல, நல்ல நான் சொல்லதை கவனிங்க. நாம் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி. என்ன? அதை அவன் நம்பினான். நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி. நம்பி தேவனை தேவன் ஒன்றை சொன்னால் செய்வார் என்று என்ன செய்யணும்? நம்பணும். நம்பி பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அங்க அதைத்தான் சொல்லி இருக்கிறது. அது அவன் நம்பி அவன் அதுல பொறுமையோடு அவன் காத்திருந்தான். கர்த்தர் செய்ய முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு 100 வயதுல ஒரு ஆண்மகன் பிறந்தான். சொன்னதை அவர் செய்வார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறார். ஆமா பாஸ்டர், எனக்கும் ஒரு காரியம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் சொல்லி இருக்கிறாரு? கைவித்தி காட்டுங்க. எனக்கு என்னோட சொல்லி இருக்கிறாரு. நல்ல 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 கைவித்தி காட்டுங்க. அதுல என்ன பலவீனம்? நல்ல மேல இருக்கிறவங்க. சிலருக்கு சொல்லலைன்னா நீ ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், எப்படி சொல்லுவாரு? சர்ச்சிலே சொல்றாரு இல்லையா? கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு சொன்ன இந்த காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? அவர் செய்வார்னு நம்பிக்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், நம்பிக்கிட்டே இருக்கிறேன். நான் போன வாரம் பூரா அவர் தான் செய்வார் நம்பிக்கிட்டு இருந்தேன். பார்க்கலாம், இந்த வாரமும் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். என்ன நடக்குமோ? விளங்குமாங்கிறேன். என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, அவர் செய்ய வல்லவராக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு வருஷம் அவர் சொன்னது நடக்கலைனாலும் என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்கு சொன்னதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அந்த நம்பிக்கையில நீங்க ஒரு நாள் சந்தேகப்படுற மாதிரி பேசிடக்கூடாது. அதை நம்பி இருக்கணும். கர்த்தர் எனக்காக அதை செய்வார். அதான் நம்ம ஒருவர் பேசி அவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் பார்ப்பாரு. நம்மளை டெஸ்ட் பண்றாரு சில நேரம். அவரை நம்பி இருக்கிறத நான் அவளுக்கு, என் மகளுக்கு செய்யலை, என் மகனுக்கு செய்யலை, ஆனாலும் அவர் என்னமா சாட்சி சொல்றா பாரு, என்னமா சாட்சி சொல்ற பாரு, என் தேவன் எனக்கு செய்வார். அவர் சொல்லி இருக்கிறார், சொன்ன மாற மாட்டாரு, கண்டிப்பா அவர் செய்திருவாரு, நான் இன்னும் நம்பிக்கையோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத ஆண்டவர் கேட்ட உடனே, ஐயோ என் பிள்ளை என் மேல என்னமா நம்பிக்கை வச்சிருக்கா, உடனே ஆண்டவர் கிரியை செய்வார். நம்பிக்கையை மாதிரி ஈன்னு பேசக்கூடாது. நம்பிக்கை என்ன செய்யணும்? நம்பிக்கையை பலவீனமா பேசக்கூடாது, நம்பிக்கை அற்பமா பேசக்கூடாது. அதுவும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. எனக்கு இன்ன ஒரு காரியத்தை செய்வேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நம்புங்க, நம்ம ஆண்டவர் நிச்சயமா நம்பிக்கைக்கு நல்ல பிரதியுத்தரம் கொடுக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாள் நடக்கல பத்தியா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற, நீ நம்பிக்கையில் நலிவடைந்து இருக்கிறாய்.
நம்பிக்கையில் அப்படியே ஒரு மாதிரி ஏதாவது கடல் அலை மாதிரி வந்து வந்து போது பத்தியா. அப்படித்தான் நினைச்சேன். சரி, இந்த வாரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டாரா, சரி நம்பிக்கை கொஞ்சம் பலப்படுத்திக்கிறோம், இன்னொரு வாரம் பார்க்கலாம் அப்படின்னா 10 நாள் கொண்டு போயிடுவார். 10 நாள் கழிச்சு ஆண்டவர் பார்க்கலாம், இப்போ பார்க்கலாம். அப்படி இல்லை, ஆண்டவர் எப்பவும் எனக்கு செய்வார். அந்த நம்பிக்கையில காலதாமதம் என் நம்பிக்கையை சிதைத்து விடுவதா இருக்கக்கூடாது. எவ்வளவு காலதாமதமா இருந்தாலும் பொறுமையோட காத்திருந்து கர்த்தர் தனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் என்று நம்ப வேண்டும். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 24, 25 பாருங்கள். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்ன பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா, அது அந்த அந்த வாக்குத்தத்த அளவுல இருக்கு, என் நம்பிக்கை அளவுல இருக்கு. இப்போ காணக்கூடிய அளவுல இல்லை இல்லை. நான் கேட்டது வந்துருச்சு வந்துருச்சு. ஆமா ஆமா ஆமா, என்னைய நம்பின அதான் வந்துருச்சே, அதை இன்னும் நான் காணல. கர்த்தர் எனக்கு செய்வேன் என்று சொன்னது இன்னும் நான் கண்ணால காணல, நானும் காணல. நிச்சயமாய் காண்பேன், நிச்சயமாய் காண்பேன் என்று நம்பி ஆண்டவருக்கு காண்கிறதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. காண்கிறத நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. காணாதது, அவர் சொன்னது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது இன்னும் நான் காணலை, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை, அது என்னுடைய உபயோகத்துக்குள்ளே வரல, என் கண் காண வரல, இன்னும் அது தூரத்தில் இருக்குது, சற்று தூரத்தில் இருக்குது, ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாய் என் தேவன் எனக்கு செய்வார் என்று காணாததை நம்பி, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் சொன்னதை நான் காணவில்லை, ஆனால் நம்பிக்கையோட பொறுமையோட அதை காத்திருப்போம் என்று சொல்லி இருக்கிறது. அந்த 25ஆம் வசனம், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட, அதான் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது அதுதான். கையில் வந்து விட்டது, நம்பிக்கை இல்லை, அது ஆண்டவர். இப்போ நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், ஆண்டவரே நான் படித்து முடிச்சிருக்கிறேன், BE படிச்சிருக்கிறேன், என்ன சப்ஜெக்ட்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிடைக்கணும் அப்படின்னு நீ ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்க. நீ ஜெபம் பண்ண உடனே அப்படியே மேல இருந்து பொத்துன்னு மடியில ஒரு கவர், அதுவும் ப்ரௌன் கவர், கவர்மெண்ட் சீல் குத்தின கவர் மடியில இருந்து விழுந்த உடனே டவன் எடுத்து பார்த்தா நீ கேட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சென்னையிலே கிடைச்சிருக்கு. தோத்திரம் 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 தோத்திரம். இப்போ அதுல நான் என்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுல ஒண்ணும் இல்லை. அப்படி நடக்குமா? அப்படி நடக்குமா? நீ கேட்ட உடனே மேல இருந்து தொப்புன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மடியில விழுந்துருமா? அப்படி எதிர்பார்க்குறீங்களோ? சரி, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு எல்லாம் சில நேரம் அப்படியே நான் பார்த்துக்கிட்டேன். அப்பா காங்கிரீட் வீடா இருக்கு, காங்கிரீட்டை உடைக்க உமால முடியுமா? கூரையை தானே பிப்பர்ன்னு சொல்லி இருக்குது, இது காங்கிரீட்டா இருக்குது. ஆண்டவரே ஏசப்பா, கொஞ்சம் கஷ்டம்தான். நம்பிக்கை காங்கிரீட்ல மலையை கூட குறைஞ்சிட்டு போயிடும். தேவன் மேல் நம்பிக்கைக்கு அவ்வளவு வல்லமே இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேட்ட உடனே பொத்துன்னு விழாது. அது ஆண்டவர் சொன்னது காணல, என் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய அளவுல இல்லை, ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா கர்த்தர் என்னை தருவார் என்று நீ நம்பிக்கையோடு இருந்தால் ஆண்டவர் உனக்கு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயமாய் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். நம்பிக்கைக்காக உயிரை கொடுக்க துணிந்தது, அதாவது நம்பிக்கைக்காக ஜீவனையே உயிரையே கொடுக்க துணிந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பொற்சிலை நிறுத்தின ராஜாவினுடைய ஸ்டேட்மெண்ட், விக்கிரகங்களை வணங்க வேண்டும் என்று பிரஜைகளுக்கு பிரகடனப்படுத்தின பிரதான ராஜா நேபுகாத்நேச்சார் சொன்ன அந்த கட்டளைக்கு எதிர்த்து நின்ற வாலிபர்களை பற்றி அவன் சொல்லுகிற சாட்சி. இதை உங்களுக்கு தெரியும்.
அதை வாசித்து பாருங்கள். அப்பொழுது 3:28 அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறே தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார். நல்ல கவனிங்க, ஒரு பயங்கரமான ஒரு பயமுறுத்தல். அக்கினை போட்டுருவேன், பொசிக்கிருவேன் அப்படின்னு பயமுறுத்தல் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இது ரொம்ப பயங்கரமானது. என்னன்னா, உயிரை பணயம் கொடுக்கும் நம்பிக்கை, உயிரை கொடுக்கும் நம்பிக்கை. இப்போ இந்த நாட்கள்ல அப்படி ஒரு சோதனை உங்களுக்கு வருமானு எனக்கு தெரியல. இப்போ இருக்கிற சூழ்நிலையில அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தாலும் நான் நம்பிக்கைக்காக என் உயிரை கொடுத்துருவேன். அக்னி சூளையில போடுவேன், அதில் கழுத்தை வெட்டிடுவேன்னா என் நம்பிக்கையை டினை பண்ணிட்டு நான் என் உயிரோட வாழ நான் விரும்ப மாட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உயிர் போகும் என்றாலும் நம்பிக்கையை விட்டு விடாத விசுவாசிகள். பயங்கரமான பயமுறுத்தல், நேபுகாத்நேச்சாருடைய நேரடி பயமுறுத்துதல். நீ இதை விட்டால் தான் நீ பிழைப்பாய் என்று சொல்லுகிற பயமுறுத்துதல். அதற்கெல்லாம் அஞ்சாமல் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நின்று தாங்கள் மரிக்கவும் ஆயத்தமான இந்த 3 புருஷர்களுடைய நம்பிக்கையை புறஜாதி ராஜா, என்ன ஐடாலட்ரி ப்ரமோட்டர் நேபுகாத்நேச்சார் என்ன சொல்லுகிறான்? உங்கள் தேவன் தான்பா தேவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே தேவன். அவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் எவனாவது நாவை திறந்தால் அவன் வீடு எருக்களமாகும். பின்னால் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். இப்போ நேபுகாத்நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனை, நம்முடைய தேவனை அவன் விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உயிரை கொடுக்கும் நம்பிக்கை. இன்றைக்கு நீங்கள எத்தனை பேர் வைராக்கியமா இருப்பீர்கள்? உங்களுக்கு எந்த நிலை வந்தாலும் என் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து சற்று அயரமாட்டேன்னா, நான் கை வைத்துக்கன்னா எல்லாம் வைத்திருவீங்க. எனக்கு தெரியும், நீங்க கை வைத்துறதுல எக்ஸ்பர்ட்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேனே, நீங்களுக்கு உங்க மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணுங்க. அப்படி ஒரு உபத்திரம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை வந்துச்சுன்னா, ஆண்டவர் என்னப்பா நம்பிக்கை பெருசா, நம்பினே அப்படித்தான். அதை விட உசுறு ரொம்ப முக்கியம் இல்லவா? உசுறு ரொம்ப முக்கியம். உயிர் இருந்தா தானே அடுத்தது நம்பிக்கை வரும். இன்னொருத்தர நம்பிட்டா போகுது. இப்போ ஆளை விடு, என்னப்பா செய்யணும், அவ்வளோதானே, சரி போ, செய்துட்டு போறேன். என்னமா நான் தனியாக போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப அவரை நம்புவேன், விளங்குமா? அதெல்லாம் வராது. துணிச்சு கிறிஸ்தவர்கள் உறுதியோடு இருக்க வேண்டிய காலம் இது. துணிந்து நிற்க வேண்டிய காலம். உங்கள் நம்பிக்கையில பின்வாங்க கூடாது. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக உயிர் போகும் என்றாலும் நம்பிக்கை போகக்கூடாது. உயிர் போனா போயிட்டு போகுது. அப்படிப்பட்ட துணிச்சல் உள்ளவர்களாக வாழ வேண்டும். இன்னும் வாழ்ந்தா ஒரு 10 வருஷம் வாழ்ந்துருவியா? இல்லை ஒரு 20 வருஷம் வாழ்ந்துருவியா? ஒரு 30 வருஷம் வாழ்ந்துருவியா? நம்பிக்கையை விட்ட அவிசுவாசின் வாழ்றதை விட நம்பிக்கையோட அந்த இரத்த சாட்சியா மரிச்சா அடுத்த நேரம், அடுத்த கணம் இயேசுநாதருக்கு வலது பக்கத்துல போய் உட்காந்துடலாமே, வலது பக்கத்துல போய் உட்காந்துடலாமே. என்ன பெரிய பிரிவிலேஜ் அது! அதனால தான் அவர்கள் சாகவும் துணிந்து தங்கள் நம்பிக்கையை அவர்கள் விட்டு பின்வாங்கவில்லை. ஆகவே கவனமாக இருக்க வேணும். ஆண்டவர் மேல நம்பிக்கையாக நீங்க இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமானது ஆண்டவர் மேல் வைக்கும் நம்பிக்கை. நான் ஒரு எதிர்குறிப்பை ஒன்றை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நிறைய குறிப்பு இருக்கு, இதில் கொண்டு வந்திருக்கிறேன், பார்க்கலாம். இப்போ பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் எடுங்கள். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். சிலர்
அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். இப்ப பாருங்க, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லல, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் பணம் மாத்திரம் இல்ல, உனக்கு இருக்கிற சொத்தும் ஐஸ்வர்யம் தான். என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு நீ சர்ச்சுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன் காதுல ஒரு டோலாக்கா ஆடிக்கிட்டே இருக்க, அதுவும் ஐஸ்வர்யம் தான், ஐஸ்வர்யத்தில் ஒன்றுதான். அது ஆடிக்கிட்டே இருக்கட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதிலெல்லாம் நம்பிக்கை வைத்து சொத்தின் மேல், ஆஸ்தியின் மேல், படிப்பின் மேல், உத்தியோகத்தின் மேல், பணத்தின் மேல், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓட்டவும் கூட ஊசிக்காதுக்குள்ள போயிரும், ஆனா நீ சத்தியமா பரலோகத்துக்கு போவே மாட்டேன்னு சொல்லி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யம் என்று சொன்னால் விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த செல்வம், ஆண்டவர் கொடுத்த பொருள்கள், ஆண்டவர் கொடுத்த இவைகள், அவைகள் மேல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, எப்ப ஐஸ்வர்யவானே, நல்லது, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னு ஆசையா, ஓகேப்பா போலாம். ஆனா உன்னை சுத்தி நிறைய ஏழைங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பொருளை வித்து அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடு, அவங்களாம் கொஞ்சம் சாப்பாடு போடு, அவங்களுக்கு கொஞ்சம் வஸ்திரம் வாங்கி கொடு, அவங்களாம் ஏழைகளுக்கு கொடுப்பா அப்படின்னாரு. இதை கேட்கவா உம்மகிட்ட வந்தேன்? என்ன, எல்லா ஐஸ்வர்யத்தையும் வச்சுக்கிட்டு, இதுல நான் எப்பவுமே என்கிட்ட இருக்கிற பணத்தை யாருக்கும் கொடுக்க நான் விரும்பாத ஆளு, அது உமக்கு தெரியாம நீ நம்ம கிட்ட சொல்லிட்டேரு. ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட ஒரு குறை சொன்னாரா, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, நான் எல்லா கற்பனையும் ஒழுங்கா கை கொள்றேன் அப்படின்னா, ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. அது என்னன்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு உன்கிட்ட இருக்கிற வெல்த்ல கொஞ்சம் கூட நிச்சய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஏழைகளுக்கு கொடுக்குற பழக்கம் உனக்கு இல்லை. என்னது எனக்கு கர்த்தர் தந்தது, ரொம்ப நல்லா இருக்குல்ல சாட்சி சொல்லு, என்னது எனக்கு கர்த்தர் தந்தது, நான் உனக்கு கொடுக்கவா தந்தாரு, நான் சாப்பிட தந்தார். ஐஸ்வர்யவான் என்ன தப்பு செய்தாங்க? ஐஸ்வர்யவான் என்ன தப்பு செய்தான்? அவன் லாசர் அடிச்சு கொண்டானா, அல்லது லாசர் சொத்தை அபகரிச்சானா, அல்லது ஏதாவது அவன் செய்ய ஒன்றும் செய்யலைங்க. அவன் சாப்பாடை அவன் சாப்பிட்டான், அவன் வஸ்திரத்தை அவன் உடுத்தான், அவன் வீட்டில் அவன் அனுபவிச்சான், இதுதான் செய்தான். அவன் செய்த தப்பு என்ன? தன்னுடைய ஐஸ்வர்யம் தன்னை வாழ வைக்குது, நல்லா சாப்பிட்றேன், எனக்கு இருக்குது, எனக்கு குறையுது. நல்லா விளைஞ்ச உடனே என்ன செய்தான்? என் ஆத்மாவே நீ கவலைப்படாத, அநேக ஆண்டுகள் கஷ்டம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன், கோடவுனை பெருசாக இடிச்சு கட்டிட்டேன், உனக்கு என்ன கவலை, நீ கவலைப்படாதுன்னு. அப்போ ஆண்டவர் கிட்ட, இன்னைக்கு ராத்திரி செத்தியனா, நீ சேர்த்தது யாருடையதாகும் என்றார். ஏன்? அவன் நான் சம்பாதிச்சதுல நம்பிக்கை வைக்கிறது தான் கர்த்தர் சொல்றார். உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாதது அல்ல, கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் அவருக்கு பிடித்தமானது அல்ல, நீ அதன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் அவருக்கு பிடிக்கல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார்? எப்ப பார்த்தாலும் ஈசாக்கு 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 ஈசாக்குங்கிறான். எல்லா வேலையும் விட்டுட்டு மகனே ஈசாக்கு மகனே ஈசாக்கு. தாத்தா என்ன கொள்ளு பேரன் கூட கொஞ்ச வேண்டிய ஆளு மகன் கூட கொஞ்சம் மகனே மகனே மகனே. சாராமா அவளும் அப்படித்தான், மகனே ஈசாக்கு மகனே ஈசாக்கு மகனே ஈசாக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, நம்ம கொடுத்த குழந்தை இவன் நம்மளை விட்டுட்டு என்ன செய்யறான், ஈசாக்கு ஈசாக்குன்றானே, இவனுக்கு ஒரு சோதனை வைக்கணும்னு தான் ஆண்டவர் பரீட்சை வச்சார். அதுல அவன் சொன்னா, உம்மை விட ஈசாக்கு ஒண்ணு எனக்கு பெருசு இல்லை ஆண்டவரே, நீர் என் நம்பிக்கைலாம் உண்மை மேலதான், இந்த நீர் கொடுத்த இந்த ஈசாக்கு மேலையா என் நம்பிக்கை அப்படின்றத ப்ரூவ் பண்ணான். கர்த்தர் வாயை திறந்து எவ்வளவு மேக்சிமம் பிளஸிங் அவனுக்கு சொல்லணுமோ சொல்லிட்டாரு. உன் நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது என்பதை ஆண்டவர் கண்டறிவாரானால் நிச்சயமாக கர்த்தர் செய்வார். இந்த யோனா என்ன செய்தான்? ஆமனுக்கு
ஆமணக்கு. என்ன அருமையான ஆமணக்கு, நல்ல ஆமணக்கே, நிழல் தரும் ஆமணக்கே, பச்சையா என் தலையின் மேல் படர்ந்திருக்கிற ஆமணக்கே, உன்னை நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆமணக்கே, ஆமணக்கே. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தாவே, என்னுடைய இந்த வெயிலில் படுற கஷ்டத்தை அறிந்து நீர் கொடுத்த ஆமணக்கு செடிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே, நீர் கொடுத்த ஆமணக்குக்காக ஸ்தோத்திரம்னா, வலது பக்கத்தில் இன்னொரு ஆமணக்கு அடுத்த நாள் முளைச்சிருக்கோம், அடுத்த நாள் முளைச்சிருக்கோம். அதுவும் ஆண்டவரே எனக்கு ஒன்று போதாதுன்னு 2 கொடுத்தீரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தரை நம்பி அவரை மகிமைப்படுத்தினான் ஆபிரகாம். அதனால தான் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். இவன் ஆமணக்குன்னா ஆண்டவர் ஒரு பூச்சியை தான் அனுப்பினாரா? என்னது? ஒரே ஒரு பூச்சி. அது என்ன பூச்சியோ தெரியல. அவனுக்கு நிழல் தர்ற ஆமணக்கு எல்லாத்தையும் தின்னுருச்சு. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஐயோ கர்த்தர் கொடுத்தது, ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவர் சொன்னாரு குடு அப்படின்னாரு. ஐஸ்வர்யவன்ட்ட என்ன சொன்னாரு? குடுனார். எதுக்கு, என்னத்துக்காக கொடுக்க சொன்னாரு? இவன் ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வச்சிருக்கானா, நித்திய ஜீவனை பெறதுக்கு என் மேல் நம்பிக்கை வச்சிருக்கானா அப்படின்னு கண்டுபிடிக்க தான் ஆண்டவர் சொன்னாரு. கடைசியில் பார்த்தா அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். நான் பரலோகத்துக்கு போகாம கூட இருந்துருவேனே தவிர இதை மட்டும் என்ன செய்ய மாட்டேன் யாருக்கும். ஆளையும் கட்டினா கட்டு, கட்டாட்டி போயா நான் கொடுப்பேனா? என் காதுலே ஆடிக்கிட்டே இருக்கணும். அது பரதநாட்டியம் ஆடுற மாதிரி சில நேரம் ஆடிக்கிட்டு வர்றியே நீ. சர்ச்சு நீ எதுவும் பேசாதீங்க, அது மேல எனக்கு உயிர், அது மேல எனக்கு உயிர் அப்படின்னு சொன்னா அப்புறம் பூச்சி வரதான் செய்யும். அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாதுமா. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல, ஆனா வரும்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. என்னை காக்கிற தேவனே, அவர் மேல நம்பிக்கை வைப்பேன். கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டேன், பொருள் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டேன், மனுஷர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன், என்கிட்ட இருக்கிற ஆஸ்தி மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன். இதை தந்த கர்த்தர் மேல நான் நம்பிக்கை இருப்பேன். அல்லேலூயா. ஒரு ஈசாக்கை கொடுத்தவருக்கு 1000 ஈசாக்கை கொடுக்க வல்லமை இருக்கிறது. அவரை விட்டுட்டு இந்த ஈசாக்கு மேலையா என் கண்ணை வைப்பேன் அப்படின்னு நம்முடைய விசுவாச தகப்பன் தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்தின போது கர்த்தர் அந்த ஆபிரகாம் பார்த்து எவ்வளவு மகிழ்ந்தார். நம்மையும் ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கை, பிரைஸ் தி லார்ட். தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு இருக்கிற சக்தி பெரியது. ஆண்டவருக்கு என்னோட கர்த்தர் பேசினார்னு எத்தனை பேர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க? உங்க இடங்கள்ல எழுந்து நில்லுங்க, ஆண்டவருக்கு மகிமையா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஒரு நாள் நீ தந்த ஆசீர்வாதத்து மேல என்னுடைய நம்பிக்கையை வைக்க மாட்டேன். அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி இருந்தான் என்று ஆண்டவர் சொன்னார். ஐஸ்வர்யம் தவறல்ல, ஐஸ்வர்யம் எந்த பழுதும் அதில் இல்லை. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு பேசினார், பாஸ்டர், எனக்கு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நான் கடைசி மட்டும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பேர் வாய் திறந்து சொல்லுங்க. அவர் இன்றைக்கு என்னோட பேசி இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நான் போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஆண்டவர் ஒரு பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயமாய் அவரை நம்பி நான் இருக்கிறேன். ஒரு வருஷம் ஆனாலும் சரி, ஆண்டவர் அவருடைய நேரம் எடுத்துக்கிட்டோம், நான் அவர் மேல் நம்பிக்கையா இருந்து நான் அவரை மகிமைப்படுத்துவேன். காண்கிறதை நான் நம்ப வேண்டியது என்ன? நான் காணாததை கர்த்தர் தருவார். கர்த்தர் எனக்கு தருவேன் சொன்னதை நான் இன்னும் பார்க்கல, நான் அதை நம்புவேன். அல்லேலூயா. என் நம்பிக்கைக்கு சோதனையாக என் உயிரை வாங்க வேண்டும் என்று பிசாசு நினைத்தால் என் உயிர் போகுமே தவிர என்னுடைய நம்பிக்கை போகாது. என் தேவன் மேல் எத்தனை பேர் சொல்வீர்கள்? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பேன் என்று யோபு சொல்லுகிறது போல, ஆபிரகாம் சொன்னது போல, ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எங்களை உம்மேல் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாயும் ஆக்கியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
இந்த இடத்தை விட்டு நாங்க நம்பிக்கையோட போகிறோம். எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? ஆண்டவரே, பிரச்சனைகள் போராட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் அதில் நாங்க எப்படி நாங்க தாண்டி வர போறோம்னா இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையில, நீர் இன்னைக்கு எங்களுக்கு சொன்ன நம்முடைய வார்த்தையின் மேல உள்ள நம்பிக்கையை நாங்க ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பித்து உம்முடைய ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே, என்ன போராட்டம், என்ன துன்பங்கள், என்ன எதிர்ப்புகள் எனக்கு இருந்தாலும் அதில் நான் தோத்து போகிறது இல்லை. காரணம், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நம்பி போகிற நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிற நான் ஜெயிக்க கூடியவனாய், ஆண்டவரே, மேற்கொள்ள கூடியவனாய், ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கையில் ஆண்டவரை சுகந்தரிக்க கூடிய பாத்திரங்களாய் கர்த்தர் நீர் எங்களை பயன்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சஞ்சலமும் தவிப்பும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இங்கே சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அதை தங்கள் வாழ்வில் அபியாசப்படுத்தி நிறைவான தேவ நன்மை அவர்கள் வாழ்வில் காண கிருபை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். உம்மை கனப்படுத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரை நம்பிக்கையோடு கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொருடைய நம்பிக்கைக்கு ஏதுவாய் கர்த்தர் நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவருடைய பொருளாதாரத்தில் ஆண்டவர் நீர் ஆண்டவரை பெருக்கத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல சுகம் ஆண்டவரை, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை நாள்தோறும் நிரப்பி ஆண்டவரை கிருபைக்குள் எங்களை மறைத்து இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாப்புக்குள் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரை என்னை கேட்டவுடைய வார்த்தையின்படியே ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கையில் நாங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வந்து உம்மை தொடர்ந்து மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை